Hi friends, welcome to Ansi Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான குயிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். பொடி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நைட்டு செஞ்ச இட்லி மீதி இருந்தால் கூட இந்த பொடி இட்லி ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட சேனலில் இட்லி பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ளஸ் தோசை இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறது இந்த 2 வீடியோவும் இருக்குது. இந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக கிடைக்கும். இப்போ நான் ஒரு 5 இட்லி எடுத்திருக்கேன். இது நல்ல சூடான இட்லி தான், லெஃப்ட் ஓவர் இட்லி கிடையாது. இப்போ இந்த இட்லியில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வீட்டிலே அரைச்ச இட்லி பொடி ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்ல கலர் கொடுக்கும், பார்க்குறதுக்கு நல்லா ரெட் கலரில் இருக்கிறனால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப விரும்புவாங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும். அதனால் இப்போது அந்த காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். இது இல்லை அப்படின்னா இட்லி பொடி மட்டும் போதும். இப்போ அந்த மசாலா பவுடர் எல்லாம் அந்த இட்லியில் 2 சைடும் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடி இட்லி முழுக்க நெய் யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண நெய் நல்லா சூடான பின்னாடி நம்ம மசாலாவில் தடவின இட்லியை அந்த நெய்யில் டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ப்ரெட் டோஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி 2 சைடும் லைட்டாக ஹீட் பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இந்த பொடி இட்லி அப்படியே டைரெக்டாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னி பண்ணி கூட சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சைடு வெந்த பின்னாடி அடுத்த சைடு திருப்பி போட்டிருக்கோம். அடுத்த சைடும் நல்லா டோஸ்ட் ஆன பின்னாடி நம்ம அந்த பேன்லேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த பொடி இட்லி பண்ண அன்றைக்கி நான் தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். தேங்காய் சட்னியோட அந்த பொடி இட்லி காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு சாட்டிஸ்ஃபைடு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.